ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 68வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல அம்பாளை வழிபடாதவர்களுக்கு என்ன குறைகள் வரும் அப்படின்னு சொன்னவர், இறை சிந்தனை உடையவருக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னார். இல்லை என்றால் என்னெல்லாம் குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னவர், அம்பாளையே எப்பொழுதும் நினைத்து அவருடைய அடி பணிந்தவர்களுக்கு, அப்படிப்பட்ட தவம் செய்பவர்களுக்கு கிடைக்காத செல்வமே இல்லை, தவமுடையார் படையாத தனம் இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னு அனுபவிக்கலாம். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி தன் சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே அப்படின்னு சொல்றார். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி தன் சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே அப்படின்னு சொல்றார். என்னெல்லாம்? முதல்ல பஞ்சபூதங்கள் சொல்றார். பார் பூமி, புனல் தண்ணீர், கனல் அக்னி, வெங்கால் காற்று, படர் விசும்பு ஆகாயம். விரிந்த ஆகாயம் இல்லையா, படர் விசும்பு, படர்ந்திருக்கு சொல்லுவோம் இல்லையா, அதான் படர் விசும்பு ஆகாயம். அதோட அடுத்தது தன்மாத்திரைகள், அதுகளுக்கு என்னெல்லாம் சுவை இருக்கும் சொல்லிட்டு, முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட சேரும் அப்படின்னு சொல்றார். வாசனை ருசி பிரகாசம் சப்தம் இதையெல்லாம் ஒன்றாக இணைந்த எப்படி அம்பாள் இவையெல்லாம் ஒன்றுபட சேரும் தலைவியான சிவகாம சுந்தரி அவளுடைய திருவடி மலர்களை சென்று சேரும் தவம் படைத்தவர்களுக்கு, அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடாத செல்வங்களே கிடையாது, படையாத தனம் இல்லையே அப்படின்னு சொல்ற. இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பார்க்கலாம். முதல்ல நம்ம எதுலேருந்து எது தோன்றியதுன்னு சொல்லுவோம். பாரும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி அப்படின்னு சொல்றார். இதுல முதல்ல பார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பாரெங்கும் நிறைந்து இருப்பவள் அன்னை பராசக்தி. அதனால அவளுடைய ஆற்றல் இந்த எங்கும் பறந்து வியாபித்து இருக்கின்றது. அவள் அது இல்லாத இடமே இல்லை. அம்பாளோட பராசக்தி இருக்காத இடம் ஒன்று இருக்குன்னா ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அகஸ்தியர் பராசக்தியை பற்றி நிறைய பாடியிருக்கார். அகிலம் முழுவதும் உள்ள 6 உயிரினங்களும் ஆழப் பெருங்கடலில் வாழும் உயிரினங்களும் அன்றன்று உணவு கொள்ள அத்தனைக்கும் தந்தரொளி அன்னபூர்ணீஸ்வரி ஆடுகின்றாள்னு இது மாதிரி நிறைய சொல்ற. ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரின்னு அபிராமி பதிகத்தில் நம்ம பார்த்தோம். அபிராமி பற்ற என்ன சொன்ன, அண்ட பிண்டங்களுக்கெல்லாம் ஆதாரமானவள் அவள் அப்படின்னு சொன்ன. மறிக்கடல் 7ஐயும் திகிரி 4ஐயும் மாதிர கரி 8ஐயும் மா நாகமானதையும் மாமேரு ஆனதையும் மா கூர்மமானதையும் ஓர் பொறி அரவு தாங்கி வரு புவனம் நீர் 7ஐயும் புத்தேளிர் கூட்டத்தையும் பூமகளையும் திகிரி மாயவனையும் அறையினில் புலி ஆடை உடையானையும் முறை முறைகளாய் என்ற முதியவளாய் பழமை தலைமுறைகள் தெரியாதவள் அப்படின்னு அம்பாளை பற்றி சொன்னதை நம்ம விரிவா பொருளோடு அனுபவிச்சோம் இல்லையா. இந்த சக்தி தான் அனைத்துக்கும் ஆதாரம். அவள் இல்லைனால் இந்த உலகமே ஜெகமே இல்லை, யாவருமே இல்லை. மூவர் இல்லை, தேவர் இல்லை, யாவரும் இல்லை. இந்த சராச்சரங்கள், சர அச்சரம், அசையும் அசையா, இந்த உலகம் அனைத்தையும் இயக்குபவள் அம்பாள். சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல குச்சல ஸ்பந்திதும் அபி அதஸ்வாம் ஆராத்யாம்
ஹரிஹர விரிஞ்சாதி பிறவி பிரணந்தும் ஸ்தோத்தும்பா கதமகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு பார்த்தோம். லலிதா நவரத்ன மாலையில முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் அப்படின்னு சொல்றது. அப்போ அம்பாள் பஞ்சபூத வடிவானவள். சௌந்தரி லஹரியில ஆதிசங்கர பகவத்பாதாள் சொன்னார், மனஸ்துவம் யோமத்வம் மருதுசி மருசாரதிரசி துவமாபஸ்துவம் பூமி துவயி பரிணத நகிபரம் துவமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன விபுஷே அப்படின்னு. இதைத்தான் அம்பாளை பஞ்சபூதங்களாகவும் அதற்குள்ள இருக்கின்ற மாத்திரை தன் மாத்திரைகள் குணங்களாகவும் அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல்ல பஞ்சபூதங்களை சொன்னவர் அதனுடைய தன்மாத்திரைகளை அடுத்த வரியில சொல்றார். ஒவ்வொரு பூதத்துக்கும் அதனுடைய தன்மாத்திரையை நாம் அப்படி பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்க, நம்ம எப்படி பார்ப்போம், ஆகாயத்தில் இருந்து பார்ப்போம் ஒவ்வொன்னா. இதுல என்ன சொல்றார், பாரும் புனலும்னு முதல்ல நிலத்தை சொல்றார். ஆனா ஆகாயம்தான் முதல் பூதம் இல்லையா. அதிலிருந்து தோன்றியது காற்று, அது இரண்டாவது. காற்றிலிருந்து தோன்றியது நெருப்பு, அக்னி நெருப்பு. அடுத்தது மூன்றாவதாகும். அப்புறம் தண்ணி, அக்னியிலிருந்து ஆபத்திலிருந்து பிருத்திவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான்காவது பூதம் தண்ணீர், ஐந்தாவது நிலம், இது பிருத்திவி. இதான் பஞ்சபூதங்களோட வரிசையை சொல்லுவா. ஆகாயத்திலேருந்து தான் எல்லாமே தோன்றுகின்றது. ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணீர், நிலம். அதுதான் என்ன சொல்ற, ஆகாஷக வாயு அக்னி ஆபத்த பிருத்திவி அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனால் இவர் என்ன சொல்ற, நிலத்திலேருந்து கொண்டு போறார். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் அப்படின்னு படர் விசும்பும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா முதல்ல ஆதாரமான பூமியை சொல்றார். அப்போ பாரும் அம்பாள் எப்படிப்பட்டவள், பூமி வடிவானவள். அதனால தான் பூமாதேவி நம்ம சொல்லுவோமே அம்பாள் இல்லையா. புவனேஸ்வரி, எல்லா உலகங்களுக்கும் தலைவி, சர்வாணி அப்படின்னு. பூப்ராட்டி அப்படின்னு வைஷ்ணவத்தை சொல்லும் போது சொல்லுவா பூப்ராட்டி அப்படின்னு. ஏன்னா அதுலேயும் பூமாதேவி இருப்பா. அப்போ அதுக்குரிய பூமிக்குரிய இடம் நமது தேகத்துல எதுனா மூலாதாரம். சாக்கினி அப்படிங்கிற யோகினியாக அம்பாள் இருக்கின்றாள். நம்மளுடைய தேகம் மண்ணால் ஆனது. அதனால தான் மண்ணுக்குள்ளேயே போகும். மண்ணுண்டு போகுது ஐயோ கெடுவீர் இந்த மானிடமேன பட்டினத்தார் சொல்ற மாதிரி. பாம்பாட்டி சித்தர் ஊத்தை குழிதனிலே மண்ணை எடுத்தே உதிர புனலில் உண்டை சேர்த்தே வாய்த்த குயவனார் அவர் பண்ணும் பாண்டம் வரை ஓட்டுக்கும் ஆகாதென்று ஆடுபாம்பேன பாம்பாட்டி சித்தர் சொல்ற மாதிரி. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண 5 மாதமாய் வைத்த சூளை. 10 மாதம் அம்மாவோட கருவறையில இருந்து 5 மாதமாய் வைத்த சூளை. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண. ஆணும் பெண்ணும் இணைந்து அம்மா ஈன்றெடுக்க 10 மாதங்கள் சுமந்து பெற்ற இந்த சூளை ஊத்தை குழிதனிலே மண்ணை எடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்தே எப்படி உருவாகிறது சொல்றார். அதனால தான் பாரி முனை பூமி அப்படின்னு பிருத்திவி எல்லா பஞ்சபூதங்கள்ல எது காஞ்சி தான் பிருத்திவி ஸ்தலம். நம்ம பார்த்துருக்கோம். காஞ்சி பிருத்திவி ஸ்தலம். பாரும், அடுத்தது புனல் சொல்றார். அடுத்தது தண்ணீர் எல்லா இடத்துலையும் அம்பாள் தான். எல்லா நதிகளும் பாருங்க, சர்வ தீர்த்தாத்மிகேன்னு சியாமலா தண்டத்துல காளிதாசன் சொல்வார். அது மாதிரி கங்காதேவி, யமுனாதேவி, காவேரின்னு எல்லா பெண்பால் பெயரே சரஸ்வதி, சிந்து, தாமிரபரணி, காவேரின்னு எல்லாம் சொல்றோம். அதனால தான் மணிப்பூரகம் ஆதாரத்துல வாக்கினி ரூபமாக அப்படி சுவை அப்படிங்கிற தன்மாற்றையோட இருக்கலாம். அதனால தான் இறைவனால் உமிழ் நீராக, நம் வாயின் உமிழ் நீரை உயிர் நீராக, அதுதானே நம்மளெல்லாம் உணவை எல்லாம் இது பண்ண சொல்றது. அதனால தான் உணவை ஜீரணிக்க இறைவனால் தந்த அமிர்த பானமாக அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீராக இருப்பது எல்லாருக்கும் தெரியும். அப்பு ஸ்தலம் எது, திருவானைக்காவல். அப்பு அப்படின்னா தண்ணீர். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிருத்திவிங்கிறது காஞ்சி, அப்பு ஸ்தலம் திருவானைக்காவல். அடுத்தது அக்னி, கனல். அக்னி அதுவும் அம்பாள் வடிவம். சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற இதுல காக்கினி வடிவமாக அம்பாள் இருக்கின்றாள்.
அந்த திருவண்ணாமலை தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கார்த்திகையில் நம்ம பார்ப்போம் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம், அங்கே தான் தீபம் ஏற்றப்படும். திருவண்ணாமலை அக்னிக்கு உரிய ஸ்தலம். அதனால தான் அக்னி திருவண்ணாமலைக்கு என்ன பெயர் சொல்லுவார்னா, நாமெல்லாம் வேற மாதிரி சொல்லுவோம். ஏமாந்த சோனகிரின்னா யாருமோ ரொம்ப இழிவாய்தான் நினைக்கிற மாதிரி ஏமாந்து போயிட்டான்னா ஏமாந்த சோனகிரி அப்படிம்போம். ஆனால் திருவண்ணாமலைக்கு பெயர் ஏமாந்த சோனகிரி. நாம் அதை தப்பாக சொல்லிட்டு இருக்கோம். ஏமம் அப்படின்னா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. அந்த முடிவு எல்லாருக்கும் தெரியும். ஏம அந்த சோனம் அப்படின்னாலே நெருப்பு. சோனம் கிரி மலை, ஏமாந்த சோனகிரி அப்படின்னா திருவண்ணாமலைக்கு பெயர். அப்போ ஆதி அந்தம் இல்லாத நெருப்பு மலை. ஆதி அந்தம் இல்லா அரிய ஜோதி ஆண்டவனேயோமயே ஆளும் பராபரவே ஆதி அந்தம் இல்லா அரிய ஜோதி. அப்படி இருக்கக்கூடியவர் ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் அரும்பெரும் ஜோதியாக. ஏன்னா ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதின்னு திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். அப்போ அக்னி, அப்போ ஜடராக்னி. நம்ம உடம்புல வயிற்று தொட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சூடாக இருக்கும். அங்கே தான் வயிற்றுக்குள்ள நெருப்பு, ஜடராக்னிம்பா. அந்த நெருப்பு உள்ளேருந்து தான் நாம் சாப்பிட்ற சாப்பாடை எல்லாம் ஜீரணிக்க செய்கின்றது. அதனால தான் சிவாமிரத ஸ்தோத்திரத்தில் கூட ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்கார், நம்ம அனுபவித்தோம் சிவ அபராத ஷமாவன ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. ஆதோ கர்ம பிரசங்கா கலயதி கலுஷம் மாத்ரு குட்சௌ ஸ்னிதம்பாம் விண்முத்தா மேத்திய மதையே கதயதி நிதராம் ஜாடரோ ஜாத்தவேதாகா அப்படின்னு தாயாரோட கர்ப்பப்பையில் ஜாடகராக்கினிக்கிற மத்தியில் நான் இருந்தேனே அம்மா அப்படின்னு சொல்வார். அதனால தான் தாயின் கருப்பையில் மீண்டும் எனக்கு வாசமே புக வைத்து விடாதே அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுக்கு அக்னி பறக்கும்போது என்ன சொல்கிறோம், அக்னி இருந்தால்தான் அந்த அக்னியோட அந்த சூட்டு இதில் தான் தாயோட கர்ப்பத்தில் அந்த குழந்தை வாசம் செய்யும். அதே மாதிரி தான் இறக்கும்போதும் நம்மளுக்கு அக்னி. அதனால அப்படிப்பட்ட அக்னி வடிவமாக அம்பாள் இருக்கின்றாளாம். மூலாதாரத்தில் மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு விநாயகர் அகவல்ல ஔவையார் சொல்லியிருக்கார். நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதோட அர்த்தங்கள் நம்ம முடிஞ்சால் இதை அடுத்த அந்த தினசரி ஸ்லோகங்களில் இந்த நம்ம இப்போ சுப்பிரமணிய புஜங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தாப்புல அந்த விநாயகர் அகவல்ல அனுபவிக்கலாம், அதையும் அர்த்தத்தோடு அனுபவிக்கலாம். அடுத்தது காற்று, வெம்கால் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வலிமை மிகுந்த காற்று. காற்று வேகமாக வீசினா என்னெல்லாம் நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட காற்று வடிவமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். நம்மளுக்கு காற்று போயிடுத்துன்னா என்னாச்சு, நம்ம மூச்சு காற்று உள்ளேருந்து போயிட்டு இருக்கு. இந்த காற்று நின்றுடுத்துன்னா சாத்தி தான் வைக்கணும் நம்மள, இல்லையா? இந்த பிராணன் போயிடுத்துன்னா அதான் இந்த களி நீங்கினால் காலிங்கிற மாதிரி. அந்த கலிங்க அப்படின்னா திருமலையில் அந்த கோபுரம் ஒன்று இருக்குது, அதுக்கு காற்று கோபுரம். அதுதான் புயல் காற்று சொல்கிறோம். நம்ம காற்று மூச்சு காற்று சொல்கிறோம். அந்த மூச்சு விடுற காற்றையும் மூச்சு காற்று சொல்கிறோம். இந்த சுவாசத்தை அம்பாள் ரொம்ப வேகமாக உள்ள அடித்தா நம்ம என்ன ஆகும், அதை கூட ஒழுங்குபடுத்தி நம்ம எவ்வளவு காற்று சுவாசிக்கணும், எப்படி விடணுங்கிறத கூட ரொம்ப அழகாக தேவையானதை நம்ம சுவாசிக்கிறதுக்கும் சுவாசித்த காற்று வெளியில் விடுவதற்கும் எப்படி ஒரு அழகான அமைப்பு பண்ணப்பட்டிருக்கு அம்பாளால். ஏன்னா அம்பாள் சுவாசினி, அந்த நாமம் அவளுக்கு உரியது. சுவாசினி அப்படின்னா என்னதுன்னா அந்த காற்று. சுவாசம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், சுவாசமேன்னு சொன்னால் காற்று. அந்த காற்றை சீராக்கி கொடுப்பவள் அம்பாள். அதனால தான் இது அநாகதம் அப்படிங்கிற இதில் ராக்கினி அந்த ரூபமாக இருக்கின்றாள் அம்பாள். அதனால தான் இரண்டு உடற்கு உயிர் ஒன்றாயினார்ன பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றுக்குரிய ஸ்தலம் காளஹஸ்தி. காளஹஸ்தி கஷேத்திரம். சீதாராமனை இரண்டு உடலுக்கு உயிர் ஒன்றாயினார்னு சொல்லுவா. உடம்பு தான் இரண்டு, ஒன்றுனா ரெண்டு பேருக்கும் ஒரே இதை சுவாசமாக இருக்குமா, அப்படிப்பட்ட உடலோடு இருக்கக்கூடியவள். அதனால தான் பத்தினி சீதா தேவியை அப்படி சொல்லுவார். அந்த கணவனோடு வாழும் பெண்கள் அப்படி சுவாசினி அப்படின்னு சொல்லும்போது மூச்சுக்காற்றாக இறங்கி அவள் கணவனை இயக்கி கொண்டே இருப்பவளாம் சீதா தேவி. அதனால தான் அப்படி சொல்லுவாள். இப்போ காற்றுக்குரிய ஸ்தலம் காளஹஸ்தி கஷேத்திரம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பட்டர் விசும்புன்னு ஆகாயம் சொல்கிறார். இதுதான் முதல் பூதம் ஆகாயம். அம்பாள் தகராகாச ரூபிணி லலிதா சஹஸ்ரநாமத்தில் அனுபவிச்சிருக்கோம். டாக்கினி தேவி இதில் விசுத்தி அப்படிங்கிற
ஆதாரம். விசுத்தி இதில் அந்த சக்கரத்தில் டாக்கினி ஒலி வடிவமாக டாக்கினியாக அம்பாள் திகழ்கின்றாளாம். அம்பாள் ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயேன்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரி அம்பாள் ஒலி வடிவமாகவும் இருக்கின்றாள். ஏன்னா இதை ஞானசம்பந்தர் நம்ம இதில் பார்த்தா தெரியும். புத்தாளம் கொடுத்து பாட சொல்வார். எங்கள் திருக்கோலக்கா ஸ்தலம் குழந்தை அப்போ சின்ன குழந்தைய கையில் தாளம் பாட்டு போடினோடனே பகவான் எனக்கு ஒரு பொற்றாளம் கொடுத்து அதை போட்டு பாடுன்னு சொல்லுவாராம். அதனால் தாளம் தந்ததுனால தாளபுரீஸ்வரர்னு சொல்லுவாத. அம்பாள் ஓசை கொடுத்ததுனால அம்பாள் ஓசை கொடுத்த நாயகின்னு அங்கே பெயர் பெற்றா. சிதம்பரம் ஆகாயத்தலம். அதனால தான் ஆகாயம் இருப்பது எங்கும் பரவி இருப்பது போல இறைவனும் எங்கும் நிறைந்தவன். இதனால் முதல் பேர் பார்த்தோம், தில்லை ஊரர்தம்பாகத்து உமையவளேன்னு பார்த்தோம். உமை மைந்தனே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம காப்பு செய்யல சிவபெருமான் தில்லை ஊரார் அப்படின்னு சொன்னார். அப்போ பஞ்சபூத இதுலேயும் அம்பாள் இருக்கின்றாள். பாரும் புனலும் கனலும் வெம்காலும் படர் விஷமும் ஒன்றுபட சேரும் தலைவி அம்பாள் சிவகாம சுந்தரி. இதற்குள்ள தன்மாத்திரை ஊரும் முருகு சுவை. ஆகாயத்துக்குள்ள ஒலி சப்தம் இல்லையா, அது ஒரு தன்மாத்திரை. ஒலி என்ன பண்ணோம், இந்த ஒரு இதில் போய் ஒலி சொன்னோம்னா அது எதிரொலிக்கும். அதனால தான் கோவில் பிரகாரத்தில் போயோ இல்லை மலைப்பிரதேசங்கள்லாம் போனால் நம்ம ஏதாவது ஒரு சத்தம் கொடுத்தா அது அப்படியே எதிரொலிக்கும். அதனால் படர் விசும்பு தன்மாத்திரை ஒலி. அதனால் இது ஆகாயத்துக்குள்ளது. அடுத்தது காற்று, இரண்டாவது பூதம் காற்று. ஆகாயத்திற்கு உரிய ஒலி. அடுத்தாப்புல ஸ்பரிசம். காற்றை நம்ம உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. அதோட சப்தம் அது கேட்கும்போது புயல் சூன்னு அடிக்கும். அப்புறம் ஸ்பரிசத்தை தெரியும் காற்று இருக்குங்கிறது. அதனால 2 மாத்திரை ஊறு ஒலி ரெண்டும் இருக்கு காற்றுக்கு. அதனால அது 2 மாத்திரை உள்ளது. நெருப்பு அது காற்றிலிருந்து தோன்றியது. 3வது பூதம் நெருப்பு அக்னி. இதற்கு என்னெல்லாம் உண்டு, ஊறு உண்டு, ஒலி உண்டு. அடுத்தாப்புல ஒளி என்ற தன்மாத்திரை உண்டு அதற்கு 3வதாக. அப்போ 3 தன்மாத்திரைகள் கொண்டது. அடுத்தது அப்பு ஜலம். இதுக்கு 4வது பூதம். இதுக்கு 4 ஒலிகள், 4 மாத்திரை. என்னெல்லாம் இருக்கும், சுவை இருக்கும், ஒளி ஊறு ஒலி தவிர்த்து சுவை ருசி. தண்ணி எவ்வளவு சீட்டாக இருக்கும் அப்படின்பா. நம்மளுக்கு அதுக்கு தண்ணிக்குன்னே ஒரு தனி சுவை இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு சுவை உண்டு. அதனால தான் திருநெல்வேலியில் தாமிரபரணி தண்ணியில் பண்ணின அல்வா இந்த தண்ணியோட மகிமையினால அவ்வளவு நல்லா இருக்கான். வேற எந்த ஊரில் பண்ணினாலும் அந்த அல்வா நல்லா இருக்காதும்பா. அந்தந்த ஊரில் அந்தந்த தண்ணிக்கு ஏற்றவாறு அங்கங்கே உள்ள சில சாமான்கள் வித்தியாசப்பட்டு அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். அதனால தான் இதுக்கு ருச்சி அப்படிங்கிறதுனால 4வது மாத்திரை. 4 மாத்திரை எது, 4 மாத்திரைகள் கொண்டது. அடுத்தது பிருத்திவி கந்தம் உண்டு, வாசனை இல்லையா. தண்ணியிலிருந்து பூமி 4 பூதங்கள் 4 தங்க மாத்திரை. இதுக்கு ஒரு இது கூட வாசனை முருகு அப்படிங்கிற தன்மாத்திரை. அதனால ஏன்னா நம்ம எங்கேயோ மழை பெய்யுதுன்னா மண் வாசனை வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால வாசனைங்கிறது கந்தம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த பிருத்திவிக்கு கந்தம்ங்கிற ஒரு இது. அதனால 5 தன்மாத்திரைகள் கொண்டது. அப்போ வாசனை, ருசி, ஒளி, ஸ்பரிசம், ஒலி அப்படின்னு 5 தன்மாத்திரைகள். அப்போ தண்ணீர் என்னெல்லாம் இருக்கு, தண்ணீருக்கு 4, நெருப்புக்கு 3, காற்றுக்கு 2, ஆகாயத்துக்கு 1. இப்படி பஞ்சபூதங்களாகவும் அதன் தன்மாத்திரைகளாகவும் அம்பாள் உலகம் எங்கும் வியாபித்திருக்கலாம். அதனால தான் பாரும் புனலும் கனலும் வேம்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரின்னு சொன்னார். நம்ம மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அனுபவிச்சிருக்கோம். பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்க, திருத்தாண்டகத்தில் மின்னுருவை விண்ணுலகத்தில் 1ஆய் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் 2ஆய் செந்தீ தன் உருவின் 3ஆய் தாழ் புனலில் 4ஆய் தரணிதலத்து 5ஆகி எஞ்சா தஞ்ச மண்ணுருவை அப்படின்னு சொல்லுவார். இதில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். கந்தர் அனுபூதி எல்லாருக்கும் தெரியும். வானோ புனல் பார் கனல் மாருதமோ அப்படின்னு வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்றுன்னு கந்தர் அலங்காரத்தில் அனுபவித்தோம். அப்போது அம்பாள் எங்கெல்லாம் இருக்கா, ஆகாயத்தலம் தில்லை சிவகாம சுந்தரி, காளஹஸ்தி பூங்கோதை வாயுஸ்தலம், அக்னி அண்ணாமலையில் உண்ணாமுலையாள்,
நீர் அப்புஸ்தலம் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, பிருத்திவி பூமி ஸ்தலம் காஞ்சியில காமாட்சி. அப்படிப்பட்ட சிவகாம சுந்தரி எல்லாம் சேர்ந்த சிவகாம சுந்தரி தன் சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே அப்படிங்கிறார். அப்படி பஞ்சபூத ஸ்வரூபங்களாகவும் அவர்களுடைய தன்மாத்திரைகளாகவும் விளங்குபவள் அம்பாள் சிவகாம சுந்தரி. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு அம்பாளை பற்றி பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் அப்படின்னு உருகு, சுவை ஒளி ஊறு ஒலி அப்படின்னு காஞ்சி திருவானைக்கா அண்ணாமலை காளஹஸ்தி தில்லை இவை எல்லாமாக ஒன்றுபட சேர்ந்த தலைவி சிவகாம சுந்தரின்னு சொன்னவர். அவர்களுடைய திருவடியை சேர்ந்து தவம் செய்பவர்களுக்கு கிடைக்காத செல்வங்களே இல்லை, அவர்களால் அடைய முடியாத செல்வங்கள் ஏதும் இல்லை அப்படிங்கிறது. அம்பாளுடைய திருவடி அது சேர்வது தான் தவத்தோட சிறந்த தவம் அப்படின்னு சொல்ற. நம்மளுக்கு தெரியும், வாணிபம் செஞ்சா என்ன வரும்? பொருள் கிடைக்கும், விவசாயம் தானியம் கிடைக்கும், தர்மம் புகழ் கிடைக்கும், கல்வியினால ஞானம் கிடைக்கும், உணவு சாப்பிடும்போது பலம் வரும். அதனால தான் தவம் செய்யும் போது சிவம் வரும். அப்படி அந்த தவத்தளவே அவனுக்கு சுகம் கிடைக்கும்னு அவ்வை என்ன சொல்ல, மேலே தவத்தளவே ஆகும் தான் பெற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுக்கு ஏற்றபடிதான். அதுதான் பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவேன்னு அப்பர் சொல்ற மாதிரி, உடலை கட்டுப்படுத்துவது தவம் இல்லை, செயற்கரிய செயலும் செயலா அது இல்லை, உள்ளத்தை கட்டுப்படுத்தணும், அதுதான் சிறந்த தவம் அப்படிங்கிற. அந்த தவம் அப்படின்னாலே நம்ம எதினாலும், இப்போ ஒரு சர்க்கரை நோய் இருக்குன்னா சர்க்கரை சாப்பிடாதீங்கோம்பா, ஆனால் சர்க்கரை சேர்த்த உணவை பார்த்தோன்னா மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும். அந்த ஆசை கூட வரக்கூடாதுங்கிறார். எதை பார்த்தாலும் அந்த தீண்டா நிலைமை வரும்பொழுதுதான் அதுதான் உண்மை தவம் அப்படின்னு சொல்கிறது. ஆசா பாசங்கள் நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம விடுபட்டு அம்பாளுடைய திருவடி தாமரைகளை நாம் தியானிக்கணும். அதுதான் சிறந்த தவம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே நிறைவில் கொண்டு தியானிக்கணும், உள்ளத்துக்குள் இருத்தி தவம் செய்யும் போது. அப்படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடாத செல்வங்களே இல்லை, படையாத தனம் இல்லையே அப்படின்னு சொல்ற. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசன் தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர்க்கு இறங்கி மிகவும் அப்படின்னு அபிராமி பதிகத்தில் நம்ம அனுபவிச்சோம். அப்போ சகல செல்வங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லுவோம், அன்னைக்குரிய குழந்தை நாம. அப்போ அவளை இது பண்ணும்போது அனைத்துக்கும் நாம் உரியவர்களாவோம். அவள் தான் எல்லாவற்றையும் படைக்கின்றாள், படையாத தனம் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா சாரும் தவமுடையார் பெறாத தனம் இல்லைன்னு சொல்லலை, படையாத தனம் இல்லையே அப்படின்னா படைக்கிறது யாரு? அம்பாள் தோற்றுவிக்கிறாள் எல்லாவற்றையும். அபிராமிதான் அகிலமெங்கும் நிறைந்தவள். அவளை அகத்தில் கண்டுகளிக்கும் தவ வலிமை பெற்றவர்களுக்கு சகல செல்வங்களையும் தோற்றுவிக்கும் வலிமை, அதனை பிறருக்கு வாரி வழங்கும் தன்மை வலிமை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி அம்பாளோட தியானம் பண்ணினால் இதெல்லாம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ எங்கும் நின் கண் உண்டு எதையும் நீ கேட்பாய், எல்லாம் உனக்குள் தங்கும் நீயே தேவதேவதைகளுக்கும் தலைவி, அன்பால் பொங்கும் மனத்தே முளைத்து தழைக்கின்ற பொற்கொடி, நீ பங்குனி திங்களில் வந்தருள் செய்வாய் பராசக்தியேன்னு அகஸ்தியர் சொல்ற. பங்குனி மாத பதிகம்னு ஒரு இதில் அவர் சொல்றார் அம்பாளை பற்றி. அப்போ அம்பாள் எப்பேற்பட்டவள்னு சொல்ற. அவளை தியானம் பண்ணி மனசுக்குள்ள இருத்தி தவம் செய்பவர்களுக்கு கிடைக்காத செல்வங்களே இல்லை. அவர்களாலேயே தனத்தை படைக்க முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட வலிமையை அம்பாள் தருவாள் அப்படின்னு சொல்ற. சிவகாம சுந்தரி எல்லாம் சேர்ந்தவள், எல்லா தலங்களிலும் எப்படியாக இருக்கிறாள் அவள் சிவகாம சுந்தரியாக ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி. எல்லாத்தோட தலைவியாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள் சிவகாம சுந்தரியாக. அவள்தான் அபிராமி. அவளுடைய தாளை பணிபவருக்கு கிடைக்காத செல்வங்களே இல்லை அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட செல்வத்தை நாமும் அவள் தாளை பற்றி பணிந்து நமக்கும் அவள் அருளட்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக.
அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.